Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1052 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம மொமோனோசுகேக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பையன் பறக்க ஆரம்பிச்சிட்டான்ல, எப்படி பறக்கணும்னு வேற தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு விடுவானா என்ன? லூஃபி சொன்ன மாதிரி ஒனியஷிமாவை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்துவோம்னு வேக வேகமா போவாங்க. அதுவும் லூஃபி என்ன சொல்லி அனுப்பி விட்டுருக்கான், ஏண்டா நீ இந்த கடலோட எம்பரரையே கடிச்சிருக்க, இதை விட பயங்கரமான விஷயம் வேற இருக்காடா, இல்ல இதை விட பயன்படுத்துற விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம மத்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க, பயந்துகிட்டு இருக்க? தட்டு புட்டுன்னு போய் ஒனியஷிமாவை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணு, இந்த லூசு பையல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காட்டுக்கு தேத்தி இருப்பான். அந்த வெறித்தனம் இப்ப மொமோனோசுகேக்குள்ளே வந்துருச்சு. யமட்டோ வேற ஹெல்ப்புக்கு இருக்கால, அவ என்னடான்னா மூனை பார்த்துட்டு வாவ் வாட் a பியூட்டிஃபுல் மூன், நம்ம இந்த சண்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே பார்ட்டி கொண்டாடணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்பா. அந்த டைமுங்கும் போது பறந்துகிட்டு இருக்க அந்த ஒனியஷிமால இருந்து ஏகப்பட்ட கல் அப்படியே கீழே உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய கல்லு, சிக்குனா செதஞ்சிருவாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா பையன் தானே பறந்து பழகிருக்கான், அவனால டக்கு டக்குன்னு டேர்ன் எடுக்க முடியல, கஷ்டமா இருக்குதுன்னு புலம்பி தள்ளுவானா. அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒரு டிராகனா பறந்துகிட்டு இருக்க, அதுவே போதும்பா. அவன் என்னடான்னா பயத்துல கிளவுட உருவாக்குறத ஸ்டாப் பண்ணிட்டான். அவ்வளவுதான், ஆத்தாடி அம்மாடி ஐயோடின்னு கதறிக்கிட்டே கீழே விழுவாங்க. ஐயோ உன்னால முடியுண்டா கிளவுட புடி அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு மறுபடியும் ஒரு வழியா பறக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப என்னன்னா மேல இருந்து ஏகப்பட்ட கல்லுங்க விழுந்துகிட்டே இருக்குதா, அதனால அவனால ஒழுங்கா பறக்க முடியல. என்னடான்னு கேட்டா இது வெறும் கல்லு மட்டும் கிடையாது, ஒழுங்கா பாரும்பா. பார்த்தா அந்த ஐலாண்டே கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குது. இது ஏன் அப்படின்னா கைடோ அங்க வீக் ஆயிட்டான், அதனால அவன் பவரை யூஸ் பண்ணி இந்த ஐலாண்டை ஹோல்டு பண்ண முடியல. பவர் அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால தான் அந்த பாறை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதே மாதிரி தாக்கு பிடிச்சிட்டானா டெஃபினட்டா ஃப்ளவர் கேபிட்டல கொண்டு போய் இறக்கிடுவான். அப்படி இல்ல பாதியில ஏதாச்சும் பஞ்சாயத்துனா அங்கேயே விழும். அங்க அவன் தாஹாட்டு இந்த டைம் ஆச்சு நான் கொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, நீயே அவசரப்பட்டு செத்துறாதம்மா. இந்த டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமா மூச்சு வாங்குது. இப்பவாச்சு கொஞ்சம் டயர்டான மாதிரி காமிச்சானுங்களே, சொல்ல போனா ரெண்டு பேர்த்து பக்கமும் ஈக்குவலான அடிதான். மறுபடியும் வெறித்தனமா இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சுக்கிட்டானுங்களோ அதே மாதிரி அடிச்சுக்குவானுங்க. அவனுங்க போடுற சண்டையில ஐலாண்டே கட்ட 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 கட்டன்னு அதிர ஆரம்பிச்சு கல்லெல்லாம் உடஞ்சு கண்ணா பின்னு தெரிக்குது. இதே மாதிரி இவனுங்க இன்டென்ஸா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானுங்கன்னா அவ்வளவுதான், மொத்த ஐலாண்டும் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி கம்ப்ளீட்டா சில்லு சில்லா நொறுங்கி கீழே இருக்க லேண்ட் ஆஃப் ஆனோ மேலதான் போய் விழும். இதை வச்சே நல்லா தெரியுது லூஃபி கண்டிப்பாங்க ஜெயிப்பான்னு. ஆனா இப்ப இது இவங்களுக்கு முக்கியம் இல்ல, இவங்களோட வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ஏகப்பட்ட பாறை இவங்க மேலேயே விழ வரும். மட்டும் எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு உடச்சு திருகி விட்டுருவான். இப்படி மாத்தி மாத்தி டைலாக் அடிச்சுக்கிட்டு அங்கன்னு சுத்திட்டே இருக்காங்களே தவிர என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க வேலை கொஞ்சம் மோசமான வேலை தான். ஏன்னா மேல இருந்து உடஞ்சு கீழே விழுகிற ராக்கால அந்த இடமே பள்ளமாகுது. அவனாச்சு தலையில விழுந்தா என்ன ஆகுறது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா புதஞ்சிருவான். இன்னும் டவுனு கிட்ட இவங்க போய் சேரல, டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒனியஷிமா வந்து விழணும்னு அவசியம் இல்ல, இந்த கல்லு விழுந்தாலே போதும். இத சொன்ன உடனே மொமோனோசுகே இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான விஷயத்த நான் கண்டிப்பா ஃப்ளவர் கேபிட்டல் மேல விட மாட்டேன்னு சொல்லி வெறித்தனமா போய் அதை முட்டை போவான். வேணாண்டா வேணாண்டான்னு எவ்வளவோ சொல்லுவா, கேட்க மாட்டானே, நான் காப்பாத்தியே தீர்வேன்னு முட்டுன்னு காட்டுத்தனமா முட்டுவான். இப்ப என்ன அவன் இப்படி என்னதான் முக்குன்னு முக்கி முட்டுனாலும் இந்த ஐலாண்ட அப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. நான் ஒனியஷிமால இருந்து அப்படியே திரும்பி பார்த்தா ஃப்ளவர் கேபிட்டல் சூப்பரா தெரியுது. ஆமா, இந்த கைடோக்கு மண்டையில கம்ப்ளீட்டா களிமண்ணியும் மசாலாவையும் வச்சு ஃபில் பண்ணிட்டாங்களா? இல்ல நான் கேக்குறேன், அங்க அவ்வளவு இடம் இருக்குது, அதுல ஒரு ஓரத்துல வைக்க மாட்டானாமா. கரெக்டா அந்த ஃப்ளவர் கேபிட்டல் எங்க இருக்குதோ அங்கதான் வைப்பேன் அப்படின்ட்டு இப்ப அங்கதான் போகுது. அந்த இடமே கலர்ஃபுல்லா ஜகஜோதியா மின்னிட்டு இருக்குது. இவன் போய் தூக்கி போட்டான்னா ஒரேடி ஆஃப் ஆயிரும். தெளிவா சொல்லுனா இன்னும் 5 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் இருக்குது. இப்போ கைடோ என்ன ப்ராசஸ் பண்ணி இந்த ஐலாண்ட மூவ் பண்ணி கொண்டு போறானா அவனோட ஜெயன்ட் கிளவுட யூஸ் பண்ணி தான். அதை தடுத்து புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போகணும்னா நம்ம பையன் அதுக்கு மேல பவர்ஃபுல்லான ஃப்ளேம் கிளவுட உருவாக்கணும். அதை பண்ணுடான்னு சொன்னா ஐயோ பகவானே என்னால எல்லாம் முடியாதும்பா. அப்புறம் என்ன கூந்தலுக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய பாறையை போய் முட்டி மண்டைய உடப்பானாமா, ஒரு கிளவுட உருவாக்க சொன்னா உருவாக்க மாட்டானா, லூசுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு பண்ண தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு இருக்கிற அதே எபிலிட்டி இவனுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால என்னால முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். பட் யமட்டோக்கு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை, கண்டிப்பா முடியும், வா ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம், இத நம்மளை விட்டா வேற யாராலையும் பண்ண முடியாது, நம்ம நினைச்சதை விட சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு, இது மட்டும் கைடோ பிளான் பண்ண மாதிரி கேபிட்டல்ல லேண்ட் ஆச்சுன்னா அதை அவன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவனோட எனர்ஜி ட்ரைன் ஆகி மேல இருந்து விழுந்தாலுமே சோழி முடிஞ்சு. அட இன்னொரு பஞ்சாயத்தை கேளுங்க, இது சாதாரணமா போய் விழுந்தா பரவாயில்ல, அண்ணா பின்னான்னு தெரிச்சு போய் விழுந்து ஆல்ரெடி உள்ள தக தகன்னு தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுவுமே அப்படியே எரிஞ்சா பரவாயில்லையே, லுக்குள்ள ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வெடிகுண்டுன்னு அடுக்கி வச்சிருக்காங்க.
வச்சிருக்கான். பின்ன வெப்பன் சப்ளையர் தானே, அப்படித்தானே வச்சிருப்பான். அது மட்டும் வெடிச்சுன்னா அது ஒரு பெரிய பாம் மாதிரி. இதனால மொத்த லேண்ட் ஆஃப் ஆனோவே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனா வாய்ப்பு இல்ல, அழிஞ்சிரும். மக்கள் எல்லாம் காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போகிறதுக்கும் இவங்களுக்கு டைம் இல்ல. எல்லாம் பொட்டி பொட்டியை எடுத்து கிளம்பி அப்புறம் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் கப்பல்ல ஏத்தி காப்பாத்துறதுக்கெல்லாம் 5 நிமிஷம் பத்தாது. சோ எனிமீஸோட சேர்த்து எல்லாம் இறந்து போயிருவாங்க. அப்படி இப்படின்னு மொமனசுகேவ பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். லவர் கேபிட்டல்ல இன்னுமே அந்த என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கூட மாறாம அதே ஃப்ரேம்ல அதே மாதிரி ஒரே மாதிரி என்ஜாய் பண்றாங்க. அவங்க தலையில கல்லு விழுகிறத நம்ம மொமனசுகே யோசிச்சு பார்க்கும்போது எல்லாருமே செத்து போயிருவாங்களே. அப்படின்னா நம்ம உடனே லூஃபியை ஸ்டாப் பண்ணணும். கைடோக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அது பிரச்சனை தானேம்மா. உடனே யமட்டோ நடு மண்டையில நங்குன்னு ஒரு அடிய போட்டு எடுபட்ட மூதேவி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லா பிரச்சனையும் இப்ப அவன் தோல்ல வச்சுக்கிட்டு கைடோவை காலி பண்றதுக்காக வெறித்தனமா அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கைடோவை காலி பண்ண வேண்டாங்கிற. இப்போதைக்கு அவன் பண்ண வேண்டிய ஒரே வேலை அது மட்டும்தான். இப்ப அந்த சிச்சுவேஷன் அவங்கிட்ட சொன்னா நிலைமை தலைகீழ மாறிடும். நம்ம தாண்டா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எப்படியாச்சும் சரி பண்ணணும் டுபுக்கு அப்படின்ட்டு மொமனசுகே வச்சு எப்படியாச்சும் ஒனியஷிமாவை தள்ளி அந்த பக்கமா கொண்டு போயிடலாம் நம்ம பிளான் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இவங்க இப்படியே பேசிட்டு இருக்காங்களா இல்ல ஒனியஷிமாவை முட்டுன்னு முட்டு கொடுத்து தள்ளி கொண்டு போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.